ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளோட சொன்ன லெவல்ஸ் வந்து இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சென்செக்ஸ் எக்ஸ்பிரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து டெலகிராம் குரூப் ஒன்று இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், பிரேக் அவுட் லெவல் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே மார்க்கெட் ஹவர்ஸில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிங்க. ஸோ நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, எதையும் நம்பி ஏமாற வேணாம், ஓகேங்களா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ட்ரேடிங் வந்து ஒரு டிமெட் அக்கௌண்ட்டில் தான் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எந்த டிமெட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம், எந்த ப்ரோக்கரை சூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆன ஒரு கம்பெனி தான் அலைஸ் ப்ளூ, ஓகேங்களா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஓப்பன் ஆன கம்பெனி, தமிழ் சப்போர்ட் பண்ணுறவங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நீங்கள் வந்து கொரிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் அடுத்தது ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா. மறுநாள்லேருந்து நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டீட்டெயில் ஃபுல்லாகவே. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு இடத்துல நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ அந்த டிமெட் அக்கௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபோன் நம்பர் கேட்கும், ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்களே வந்து அவங்களே வந்து கிளாரிஃபை பண்ணிப்பாங்க. அவங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து கிளைண்ட் ஐடியும் உடனே வந்துடும், ஓகேங்களா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆன ஒரு கம்பெனியை நம்ம மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும், இல்லை. ஸோ ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ரொமோஷனுமே கிடையாது இவங்களுக்கு. அதனால் வந்து இவங்க வந்து வெளில இன்னும் பெருசாக தெரியல. இப்போ பெரிய பெரிய ஆப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து விளம்பரம்லாம் படுத்துவாங்க. ஆனால் இவங்க விளம்பரப்படுத்தலை. ஏன்னா தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆனதுக்கு வந்து நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். அதனால் வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வந்துடும். இப்போ நிஃப்டியோட லெவல் சொல்லியிருந்தேன் நேத்தியே. நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளோட லெவலில் பர்ஃபெக்டாக இன்னைக்கு ஒர்க் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட நான் நேத்தியே சொல்லியிருந்தேன் 24,342 ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவலான 24,500 போகுன்றதை எக்ஸாக்டாக சொல்லியிருந்தேன் நேத்தியே. அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் வந்து பிரேக் அவுட்டே பண்ணல. அடுத்த கேண்டில் அந்த 1 hour பிரேக் அவுட் பண்ண உடனே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் புட் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட நம்மளோட சப்போர்ட் 24,126 சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணி அடுத்த கேண்டில் என்ன பண்ணியிருக்குன்னு நல்லா பாருங்கள். இந்த இடத்துல ரீட்ரெஸ் பண்ணியிருக்கா. ஸோ ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்கு, நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த எப்போ வந்து இந்த 3 நாள் கன்சல்டேஷனை பிரேக் அவுட் பண்ணுதோ எக்ஸாக்டாக வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு பாருங்கள். பிரேக் அவுட் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்களா. ஸோ இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த 23,816 ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,000 ஒரு ரெசிஸ்டண்ட்டு, 24,126 ஒரு ரெசிஸ்டண்ட்டு. நாளைக்கு வீக்கெண்டுன்றதுனால மார்க்கெட்டு பெரிய ரேலியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் டிஐஎஸ்ஓவில் எஃப்ஐஎஸ்ஓ வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்துக்கு வந்து ஒரு ரேலி இருக்கலாமே தவிர்த்து மார்க்கெட் வந்து 11 மணிக்குள்ளே ஒரு இது இல்லை, மூமெண்ட் இல்லை, 1 ஹவருக்கு அப்புறம் ஒரு மூமெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 11:30 மணி வரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்லெக்ட் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டராக தெரியுது, ஓகேங்களா. ஓகே, இந்த 24,126 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா மறுபடியும் இந்த கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே வந்துடும். இது நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாருங்க, இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் தான் இருக்கும்னு, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 23,816 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,750 அப்படின்றது நம்மளுக்கு வந்து அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது, ஓகேங்களா. இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுடைய கோல்டன் ரேஷியோ லெவலில் வந்து இப்போ மார்க்கெட் நிற்கிது. உங்களுக்கே தெரியும், நீ 1 hour வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் போயிருக்காங்க. எல்லாரையும் நம்ப வச்சுட்டு 2வது 1 hour என்ன பண்ணிட்டாங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, கரெக்டாக வந்து எவ்வளோ ஹை போயிருக்குன்னா 52,750 வரலையும் போயிருக்கு. இந்த இடத்துல வந்து சம்மந்தமே இல்லாமல் திரும்பி இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் நல்லா திரும்பினதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய கோல்டன் ரேஷியோவில் சப்போர்ட் எடுத்துருக்கு 51,823. இப்போ நாளைக்கு இந்த இடத்த தான் மெயினான இடம். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ரேஷியோ அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல ரியாக்ட் ஆகாமலாம் இருக்கவே இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கோல்டன் ரேஷியோன்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம், இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அது அந்த லெவலை பொறுத்து. அப்போ இந்த 51,800க்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா
எகைன் வந்து இந்த இடம் 51,106. ஏன்னா நிஃப்டி கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு, இவன் இன்னும் கேப்பே ஃபில் பண்ணல. அப்போ வந்து இந்த லோவை இன்னைக்கு வந்து லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா கேப்பை ஆல்மோஸ்ட் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புதுங்க அப்படின்ற பட்சத்துக்கு 52,000க்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா 51,900 தான் இருக்குது. 52,000க்கு மேலே போயிடுச்சுன்னா 52,327ன்றது ரெசிஸ்டண்டாகவும், 52,500ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும், 52,830ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் எப்படி வந்து கோல்டன் ரேஷியோவில் சப்போர்ட் எடுத்திருக்கோ அதே மாதிரி என்ன இருக்குது, இந்த கோல்டன் ரேஷியோக்குள்ளே தான் அந்த கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணியிருக்குன்னா இப்போ வந்து நிற்கிது, சப்போர்ட் எடுத்து நிற்கிது. இப்போ மறுபடியும் நாளைக்கு வந்து 23,915க்கு கீழே அது 23 இன்றைக்கி வந்து லோ பார்த்தீங்கன்னா 23,850. இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தால் தான் நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 23,560 இந்த ரேஞ்சு, ஓகேங்களா. 23,565 வரும். இல்லை இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புது அப்படின்னா இதுக்குள்ளேயே கன்சல்டேஷன் ஆகலாம். அதாவது 23,915க்கும் 24,150க்கும் இடைப்பட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கன்சல்டேஷன் தான் நடக்கும். ஒன்ஸ் மறுபடியும் 24,160க்கு மேலே போகுது அப்படின்னா 24,405, அதான் 24,400 போகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து முக்கியமான லெவல். அதுவும் இப்போ கோல்டன் ரேஷியோவில் சப்போர்ட் எடுத்திருக்கு, அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன்ஸ் டேவோட லோவை கட் பண்ணால் தான் கேப்பை வந்து ஃபில் பண்ணும் பேங்க் நிஃப்டியும் சரி ஃபின் நிஃப்டியும் சரி, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துரும். ஸோ இவ்வளோ பெருசு மூவ்மெண்ட் நடந்த அந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் அப்படியே கல் மாதிரி நின்றுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேவோட லோவே கட் பண்ணல, நேத்தியோட டேவோட லோவே கட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கும் இன்றைக்கி வந்து நேத்தியோட லோவுக்கும் இடைப்பட்டதில் மார்க்கெட் நிற்கிது. இப்போ இவன் ஒரு பேட்டர்ன் ஒன்று வச்சுட்டு இருக்கான்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல அப்படியே வந்துட்டு திருப்பி மேலே போயிருக்கானா, இந்த இடத்துல வந்து திருப்பி வந்துட்டு இந்த இடத்துல மேலே போகிறான். அப்போ மேலே போகிறான்னா மறுபடியும் என்ன ஆகும், 12,670ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லோ 12,500ன்றது நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து லோ. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டி. இந்த 12,500க்கு கீழே வருது அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த கேப்பை ஃபில் பண்ணும். அதாவது 12,386ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் ஆகும். அதுக்கு கீழே பார்த்தா அது இந்த அதுக்கு முன்னாடி இந்த இடம் இருக்குது பாருங்க, 12,460, 12,386, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 12,322. இதுதான் வந்து இந்த மிட் கேப் நிஃப்டிக்கு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், இந்த 12,500க்குலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புகிற மார்க்கெட்டு நாளைக்கு 12,600க்கு மேலே போயிடுச்சுனாலே ஆல்மோஸ்ட் 12,679 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டண்ட்டாகவும், அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா 12,739ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. நாளைக்கு இண்டெக்ஸு எக்ஸ்பைரி ஆக போகுது, அது வந்து சென்செக்ஸு. ஸோ அவங்களையும் பற்றி சொல்லிவிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி மிட் கேப் நிஃப்டி சென்செக்ஸ் நிஃப்டி எப்படி வந்து கன்சல்டேஷன் ஜோன் இருந்ததோ அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன் இருந்தது. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அழகாக பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. 80,000 வந்து என்ன 79,800 பிரேக் அவுட் பண்ண உடனே நல்லா அடுத்த லெவலான அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து லோவை வந்து நாளைக்கு கட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக 78,300 வர்றதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 79,237க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் 79,800க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மர்மூஸ் கேண்டில் இருக்குது. ஸோ அப்போ மறுபடியும் என்ன நடக்கும், இந்த இடத்துலேருந்து 79,900 அதாவது 80,000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே மறுபடியும் வந்து ஒரு 380 பாயிண்ட்ஸு 80,386 அண்ட் 80,500 இந்த ரேஞ்சு வந்து போகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் வந்து சென்செக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இவங்களுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவாக இருக்கட்டும், ஆப்ஷன் செயின் எல்லாமே வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் தான் வந்து நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுக்க போகிறோம். ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற மூலியமாக வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. கோர்சஸ்க்கான டீட்டெயில் எல்லாமே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு கோர்சஸ் டீட்டெயிலாக இருக்கட்டும், அக்கௌண்ட் ஓப்பனிங் டீட்டெயில் எதுவுமே இருந்தாலும் எனக்கு வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். உங்களோட இந்த வீடியோட லெவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நம்பர்.